ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சுஜினா lyfstyle. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான். கம்பு வச்சு நம்ம அருமையான மொறு தோசை ரெசிபி பண்ணலாங்க. வாங்க பார்த்துடலாம். அதுக்கு நான் இங்கே மெஷரிங் கப்பால் 1 கப் பச்சரிசி, 1 கப் கம்பு, 1/4 கப் உருட்டை உளுந்து பருப்பு, இல்லைன்னா நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். எல்லாம் போட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. கம்பில் ஏதாவது கல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை நம்ம மிக்சர் கிரைண்டரில் மாற்றி, கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சர் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நீங்கள் நிறையா பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும். நல்லா அரைச்சி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுற போகிறோம். இதை நம்ம புளிக்க வைக்க போகிறோம். இதை அப்படியே குத்தி சாப்பிட முடியாது, ஸோ அப்படியே நம்ம புளிக்க விட்டுடலாம். ஒரு 4 to 5 hours இது புளிக்கட்டும். நம்மளுக்கு மாவு நல்லா புளிச்சிருச்சு. நம்ம அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வானல் எடுத்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் தோசை வாக்குற மாதிரி வாத்து, இல்லை உங்களுக்கு அச்சு இருந்தால் அச்சில் கூட நீங்கள் வற்று சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டு சாப்பிட்லாம். இந்த தோசையில் செம்மையாக இருக்கும். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக விடுவோம். வேக விட்டோன்னு முறு ஸ்லைட் ஆகுது பார்த்திங்களா. இதை அப்படியே திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு 2 ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ அப்ளை பண்ணி கமகம வாசனையோடு எடுத்து சர்வ் பண்ணோம். நம்ம அருமையான கம்பு தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.